வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்னாடியே தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த வெய்ய காலமா இருக்கா, இப்போ நீங்க சில தொக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு சாதம் கலக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கும். இது வந்து என்னன்னா, நான் வெறும் வரமிளகா, கொஞ்சம் புளி, அப்புறம் புதினா, அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் நார்மலாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு இந்த தொக்கியும் சேர்த்துட்டு சாதமாக பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா மசாலா ரைஸ் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் தாளித்து இஞ்சி பூண்டெல்லாம் போட்டும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து அப்படி தான் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அந்த தொக்கு வந்து ரெடி பண்ணது இருக்குது. நான் உங்களுக்கு வேணா இன்னொரு வாட்டி உங்களுக்கு அப்புறமா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெறும் வரமிளகா, புளி, கொஞ்சம் உப்பு, புதினா இது வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் போடுறேன் இல்லையா, அந்த வாசனைலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா வெறும் தக்காளி மட்டும் போட்டு லைட்டாக கடுகு தாளிச்சிக்கோங்க. தக்காளியை போட்டுட்டு வதக்கிட்டு இந்த தொக்கையும் அதிலேயே போட்டுட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். இது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான். அப்படி வெங்காயமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோஸ் வந்து வதக்கிட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வரமிளகா காரெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருது. நான் வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு தாளிச்சிட்டேன். இது கொஞ்சமா மசால் வாசனைக்காக. அப்புறம் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி நம்ம வந்து வரமிளகா சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். இதுலயே வந்து நல்ல ஒரு வெங்காயம் பெரிய சைஸ்ல இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். வெய்ய காலம்னு கிடையாது, நீங்க இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி தான் வைக்க போறோம். ஸோ அதனால ரொம்பவே சௌரியமா இருக்கும். நமக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்ல பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி, ஆல்ரெடி வந்து தொக்குல உப்பு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி சாதம் வந்து உதிர்தா வடிச்சு வைக்கும்போது அதுலயும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், நீங்க நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இதுலயும் உப்பு சேர்த்திருக்கேன். அதனால இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்ப தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் நமக்கு. தக்காளி வதங்கிடுத்து, நம்ம இந்த தொக்கை சேர்த்துடலாம். நீங்க ரைஸ் எந்த அளவு வச்சிருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி தொக்கு வந்து வேணுங்கிற அளவு போட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தொக்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்க. நல்லா கொஞ்சம் லைட்டா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய புதினா சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த தொக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. இதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிப்ஸு, இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸு, இல்லைன்னா அப்பளம் படம் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.